பற்றாக்குறை இருக்கு, நிதிநிலைக்கு ஏற்ப செய்யறோம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பட்ஜெட் நிதிநிலை இல்லாத ஒரு திரும்ப அதை பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எந்த கேள்வி கேட்டாலும் நிதிநிலை பொறுத்துனே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நிதிநிலை அறிக்கையில் எந்த ஒரு புதிய விஷயங்கள் கூட இல்லை, அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் கூட குறிப்பாக விடியல் பயணத்தை பற்றி ரொம்ப பெருமையாக மாநில அரசு பேசிகிட்டு இருக்கு. ஆனால் இன்று அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே எங்களுடைய பகுதியில் பெண்களுக்கான இலவச பஸ் பயணத்திற்கு பஸ்கள் வருவதில்லை என்று குறிப்பிடக்கூடிய அளவில்தான் ஒவ்வொரு திட்டங்களுமே இருக்கிறது. அதனால் ஒரு பெயருக்கு ஒரு திட்டத்தை அறிவிப்பது, அதில் முழுமையாக அந்த பலன் அத்தனை தரப்பு மக்களுக்கும் சென்று சேராமல் இருப்பதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் அது திராவிட மாடல். இரண்டாவது, இன்று நிதியமைச்சர் அவருடைய பதில் உரையின் போது அவர் ஒரு சிறந்த ஒரு தமிழ் இலக்கிய ரசிகர். அதையெல்லாம் நாங்கள் ரசிக்கிறோம், ஐ அட்மயர். நல்லபடியாக புராணங்கள்லிருந்து பக்தி இலக்கியங்கள்லிருந்து ஒரு திராவிட மாடலுடைய அமைச்சர் அந்த அழகான உவமைகளோடு கவித்துவமான அந்த ரசனையோடு அவர் உரையாற்றுவதெல்லாம் நாங்கள் ரசிக்கிறோம். ஆனால் இன்று தமிழகத்திலே அத்தனை துறைகளிலேயும் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறது. இன்றைக்கு எந்த துறை அப்படின்னு சொல்ல முடியாது. அது செவிலியர்களாகட்டும், டாக்டராக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், வருவாய்த்துறை ஊழியர்களாக இருக்கட்டும், அல்லது இபி டிபார்ட்மெண்ட் மின்சாரத்துறை ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலேயும் ஆட்கள் பற்றாக்குறை, அரசு ஊழியர் பற்றாக்குறை என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது. அதை பற்றி 1% கூட இந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில உதாரணங்கள் எங்களால் சொல்ல முடியும். அதனால் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சருடைய தமிழும் பக்தியும் கலந்த அவருடைய உரையை ரசித்தோம். ஆனால் அதை தாண்டி மாநிலத்தினுடைய வளர்ச்சி தொடர்பாக தொலைநோக்கு பார்வையோடு தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் பேச்சாக இன்றைய பதிலுரை இருந்தது. அவருடைய முழுமையான பதிலுரையை பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப அவர்களுடைய நிர்வாக திறமையின்மைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவி இல்லை என்பதுதான் ஒரே பதிலாக இருக்கிறது. அதற்கு நான் ஏற்கனவே என்னோட உரையில் கூட குறிப்பிட்டேன். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமோ இல்லை மற்றதோ எதிலேயுமே கான்ஸ்டியூஷனில் நிதி கமிஷனோட அவர்களுடைய அந்த உத்தரவுக்கு ஏற்பத்தான் நமக்கு நிதி பகிர்வு வருகிறது. நிதி கமிஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்ட்டாக அரசாங்கம் அந்த பாடி கொடுக்கக்கூடிய அந்த ஷேர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனால் இவர்கள் செயல்படுத்தாமல் இருப்பதற்கு மத்திய அரசை குறை காட்டியும் அவர்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு ஏதோ தாங்களே எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று கொண்டு அது தங்களுடைய திறமையால வந்தது மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. தங்கமணி பதில் உரையில உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கு வேறொரு இடத்துல இருந்து சாணக்கிய தந்திரத்தோடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பிட்டு பேசுகிறார். உங்களையும் அப்ப பேசுறப்ப குறிப்பிட்டார். உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி கணக்குகள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதற்றம் என்பது எதனால வருது? எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒன்று சேர்றக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க மற்றவங்களோட கணக்கை பத்தி இப்போ அதிகமாக கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களோட பலம், உங்களோட ஆதரவு, மக்கள் ஆதரவு எல்லாம் சரியா இருந்ததுன்னா அந்த கணக்கு எல்லாமே உங்களோட கணக்கு சரியா இருக்கும். நீங்க ஏன் மற்றவங்க கணக்கை பத்தி யோசிக்கிறீங்கன்னா ஏன்னா உங்களால உங்க ஆதரவு கணக்கு போட முடியலங்கிறதா யதார்த்தம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே லேப்டாப் ஸ்கீம் இருந்தது. டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு அந்த லேப்டாப் கொடுக்கறது இல்லை மாணவர்களுக்கு. ஆனால் ஆட்சி முடிய இன்னும் 9 மாதம் 10 மாதம் இருக்கக்கூடிய நிலையில் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கி 20 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்குறேன்னு இல்லை. அது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அதுக்கு அவர் ரெஃபரும் பண்ணியிருக்காரு. முதல் கட்டமாக நாங்கள் கொடுக்குறோம். ஏன் முதல் கட்டமாக கொடுக்குறோன்னா எத்தனை மாணவர்கள்னு அதை சொல்ல வேண்டியதானே? நாங்கள் 2000 கோடி ஒதுக்குறோம். அதில் எத்தனை லேப்டாப்பை எந்த அளவு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லணும். நீங்கள் அடுத்த 5 வருஷத்தில் 1 கோடி மாணவர்கள் கொடுக்குறேங்கிறத அந்த 1 கோடி எதுக்கு இங்கே ரெஃபர் பண்ணுறீங்க? இதெல்லாமே அந்த பூசுத்துற வேலை. அது இல்லை, ஓராண்டு காலத்தில் அது கொடுத்து முடிச்சிட முடியுமா? எதனால் அது இப்போ அறிவிக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? தேர்தல் நேரம். அதனால் அதுதான் நான் திருப்பி சொன்ன மாதிரி 20 லட்சங்கிற எண்ணிக்கையே முதல்ல தப்பு. ஏன் மேம்? அதான் சொன்னேன். அந்த 2000 கோடிக்கு அவங்க கணக்கு போட்டது இன்னைக்கு டிஸ்கஷனில் வந்தது தான் சொன்னேன். நன்றிங்க. ஓகே.